Hello students, today நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா classification based on the functional group. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் பேஸ் பண்ணி என்னென்ன கிளாஸிஃபிகேஷனுக்கு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு 30 வந்து இருக்குது. ஓகேங்களா, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து கிளாஸிஃபிகேஷன் டோட்டலாக 30 இருக்குது. ஸோ அப்போ 30 என்ன பண்ணணும், நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னென்னா இதை ஒவ்வொன்றும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா தான் நம்மளால் ஐயூபிஎஸ்சி நேமை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ அல்கைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா CnH2n+2 அல்கைன்னா இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அல்கைன் அப்படி பார்த்தோன்னா CnH2n, அல்கைன் அப்படி பார்த்தோன்னா CnH2n-2. இந்த மூணுமே நம்ம பார்த்தோன்னா ஹைட்ரஜன். இந்த அல்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார்பனில் வரும். ஸோ என்னென்னா இது மூணுமே ஃபஸ்ட்டு இருந்தது சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். இது அல்கேன்னா சிங்கிள் பாண்ட், அல்கேன்னா டபுள் பாண்ட், அல்கைன்னா ட்ரிபிள் பாண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 3 பாண்டிங்ஸாக வருது. ஓகேங்களா, இது வந்து இப்படி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அல்கைன் ஹாலைட். ஸோ அப்போனா ஹாலைட் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆல்கஹால், ஆல்கஹால்னா OH. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈத்தருக்காக இந்த ஓவும் ஆட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆல்டிஹைட், ஆல்டிஹைட்ஸ். ஓகேங்களா, CHO கீட்டோன். ஸோ அதுக்கப்புறமேட்டு கார்போசைலிக் ஆசிட், அப்புறம் எஸ்டர், அப்புறம் ஆசிட்டிக் ஐன்ஹைட்ரைட், அப்புறம் அசைல் ஹாலைட், sulfanic acid, nitrate alkaline, amine, amide, cyanate, அப்புறமேட்டு isocyanate, cyanate, isocyanate, thiocyanate, அப்புறம் thiocyanate, thio alcohol or thiols, and next is thioester, ethers, அப்புறம் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஹைட்ரோசைன்ஸ், அப்புறம் ஹைட்ரோசியோ காம்பவுண்ட்ஸ், ஃபீனால்ஸ், இமைட்ஸ். ஓகேங்களா, இமைன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய 30s இருக்குது. இந்த 30s என்ன பண்ணும், நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் எனக்கு பண்ணி நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி nomenclature ஆஃப் காம்பவுண்ட்ஸ் in the IUPAC. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ ஐயூபிஏசி அப்படின்னா என்னென்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ ஐயூபிஏசின்னா என்னது, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ ஐயூபிஏஸ்னா இதுதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, அந்த அப்ரிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ ஐயூபிஏசி ஒரு நேமை வந்து அந்த நேமை வந்து ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது எப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலாஸ் லைக் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த நேமை உருவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன இருக்கணும், ரூட் வேர்ட், அதுக்கப்புறம் என்னது சஃபிக்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோடைய நேம் உருவாக்குற ஐயூபிஎஸ்சி நேம் உருவாக்குறதுக்கு இந்த 3 இது ஞாபகம் வச்சுக்கணும். இதன்படி தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணி அந்த ஐயூபிஎஸ்சி நேமை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ரூட் வேர்ட் ப்ளஸ் சஃபிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் ப்ரிஃபிக்ஸ் என்னென்ன வரும், ரூட் வேர்டுக்கு என்னென்ன வரும், சஃபிக்ஸ் அதை பற்றினா நம்ம வந்து விரிவாக என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.